ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம். இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, என் இயேசுவால் செய்ய முடியாத அற்புதம் இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் பஸ்ல. 11 கிலோமீட்டர் சித்தாமூருங்கிற கிராமம். பஸ்ல அந்த பின் வழியாக கீழே இறங்கின உடனே அந்த ஸ்டாப்ல ஒரு சின்ன கடை இருந்துச்சு. ஒரு 5-7 அடி அகலம் தான் இருக்கும் அந்த கடை. டீ கடை நினைச்சு நான் அதை எட்டி பார்த்து, டீ கடையான்னு எட்டி பார்த்து அது டீ கடை இல்லை, அது சும்மா பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சிருக்க சின்ன ஒரு கடை. அப்போ அந்த கடையை பார்த்த உடனே அந்த கடைக்குள்ள எப்படி இந்த வால்ல கிரீன் கலர்ல இந்த மேட் எல்லாம் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கு பாருங்க, அத மாதிரி பெரிய பெரிய போட்டோ வச்சிருக்கிறாரு அந்த கடைக்கார ஐயா. அவரு சகப்பு ஷர்ட் சகப்பு வேஷ்டியில நிக்கிறாரு. ஆக்சுவலா அது ஒரு கடை, ஆனா உள்ள பார்த்தா கோயில் மாதிரி இருக்கு. நான் அதை பார்த்த உடனே, என்னங்க ஐயா உங்களுக்கு உண்மையிலே பக்தி அதிகம் தான், கடையில இவ்வளவு போட்டோ வச்சிருக்கீல, பொருட்களை விட போட்டோஸ் வச்சிருக்கீங்க, உண்மையில நீங்க உண்மையில பக்தி உள்ளவங்க தான் ஐயா, ரொம்ப பக்தி உள்ளவங்க தான் சொன்ன உடனே இப்படிதான் சொன்னேன் அவர்கிட்ட. நமக்கு தெரியணும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு. ஒரு அலையில சொல்லாம அப்படி பேசணும்னு அவருக்கு அவர் இன்ப அதிர்ச்சி ஆகி, அட போங்க சார் அப்படின்னாரு. என்னடா நான் இவ்வளவு புகழ்ந்து பேசுறேன், அட போங்க சார் சொல்றாரு. என்ன சார் கேட்டா, என் வாழ்க்கையில ஒரு பேங்க்ல வேலை செய்தேன், நான் செய்யாத குற்றத்தை செய்தேன்னு சொல்லி என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவமானமா போச்சு. இப்போ இந்த கடையை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, நான் இந்த கடையில் இருக்கிறேன் அப்படின்னாரு. சாயந்தரம் ஒரு 5:45-6 மணி இருக்கும், இருட்டுற நேரம். அப்புறம் உடனே சொன்னேன், பயப்படாதீங்க, பைத்தியம் முடிச்சு எங்க அப்பாவை இயேசு சுகமாக்குனாரு, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், இவ்வளவுதான். அப்படி சொன்ன உடனே, அப்படியா அப்படியா இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா, நான் என்ன சார் செய்யணும்? நான் சொன்னேன், நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், இயேசு அப்பாவை மனசார நம்பிட்டீங்கன்னா இதெல்லாம் வேணாம் சார், இவ்வளவுதான் சொன்னேன். அப்படியா வேற என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், எல்லா மார்க்கத்திலையும் நீங்க ஏதாவது செய்யணும், இங்க உங்களுக்காக எல்லாம் செய்யற ஒருத்தர் இருக்காரு, புரிஞ்சா நல்ல கைத்தட்டுங்க அவருக்கு. எல்லா மார்க்கத்திலையும் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும். இங்க ஒருத்தர் சொல்ற, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், உனக்காக நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், கல்வாரி சிலுவையில எல்லாம் உனக்காக செய்து முடித்து விட்டேன், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவர் திரும்ப கேட்கிறாரு, அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார். சார் நான் 2 வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறேன், நீங்க எத்தனை மணிக்கு கடை மூடுவீங்க கேட்டேன். சொல்லுங்க சார் சீக்கிரம் மூடிடலாம். வேண்டாம் நான் சீக்கிரம் மூட வேண்டாம், 8 மணிக்கு மூடுவீங்களா? 8 மணிக்கு நான் வரேன், உங்க வீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்றேன் அப்படின்னு. வந்துருவீங்களா சார்? வந்துருவீங்களான்னாரு. கரெக்டா வருவேன், 7:45 வருவேன், நான் 2 வீடு பார்க்க போறேன், வந்துடுறேன், உங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போங்க, உங்க வீட்டுல ஜெபம் பண்ண சொன்னார். நான் தூங்கி 7 வருஷம் ஆச்சு சார், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா 7:45 கடைக்கு வரேன். கடை எடுத்து வைக்கிற நேரம் பார்த்தா ஒரு போட்டோவும் கடையில் இல்லை. அவரை பார்த்தா நம்ம ஃபுல் பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் மாதிரி நிற்கிறார், ஒயிட் அண்ட் ஒயிட்ல. நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, இயேசுவை நம்பின இதெல்லாம் வேணான்னு ஒரு வார்த்தை தான் சொன்ன பாருங்க. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட், நானே அறகுறையில நிற்கிற மாதிரி தெரியுது. இல்லை நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க சிலரு. உங்க இதயம் எனக்கு இதயம் யாருக்கு தெரியும்? எனக்கு கொஞ்சம் தெரியும், அதெல்லாம் சொல்லுங்க. கன்னியாகுமரியில பல வருஷம் வரேன்னு தெரியாதா? நேற்றுக்கு ஒரு டைப்பா கொஞ்சம் பரிசுத்தமா வந்தாரு, பாதி இப்போ ஒரு டைப்பா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இப்படி நினைச்சே நிறைய பேர் பரலோகம் போக மாட்டாங்க. இல்லை சொல்லாமா? மனுஷன் முகத்தை பார்க்குறான் கர்த்தரோ. ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக தெரியும். அல்ல சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல அவனுக்கு நடந்த விஷயம் என்ன தெரியுமா? கண்ணுல இருந்த செதில், அவன் பார்வையை கெடுத்ததே அந்த செதில் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு செதில் மாதிரி இருக்குது கண்ணுல, அது விழணும், அது விழுந்தா தான் பார்வை நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஆழம், புரியுறது கஷ்டம். ஒரு அல்ல சொல்றீங்களா? வீட்டுக்கு போனோம், வீட்டுக்கு போன உடனே என்ன சார்னு கேட்டேன். நீங்க தான் அந்த கடையில நீங்க தான் சொல்லிட்டீல சார், இயேசுநாதர் நம்பிட்டா இதெல்லாம் வேணான்ட்டீங்களே, எல்லாம் எடுத்து போட்டேன் சார். என்ன சார் இவ்வளவு வேகமா இருக்கிறீங்க? எங்களுக்கும் விசுவாசி வராங்க சார், 20-30 வருஷம் சொல் பேச்சே கேட்காத குரூப்பா இருக்கு, சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, நீங்க தான் அவருக்கு சொல்லணும் சார். ஒரு 1/2 மணி நேரத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம். வீட்டுக்கு போனோம், அவர் முன்னால போக நான் பின்னால போக, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து சின்ன ஒரே சிங்கிள் லைட் எரியுது, உட்கார்ந்து சொன்னேன். அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். நான் மந்திரவாதி இல்லை, உங்ககிட்ட காசு வாங்க வரல, எங்க வாழ்க்கையை ஒருத்தர் ஆசீர்வதிச்சாரு. எங்க அப்பா இப்படி இருந்தாரு, ரயில்வேல டிரைவரா இருந்தார், ஒரிசாவில் சகல வசதியா இருந்தோன்னு சொல்லி சாட்சி எல்லாம் சொன்னேன். நான் சொன்னது போல நேற்றைக்கு திரும்ப சொல்றேன், இந்த சாட்சி பாடல்கள் ஆராதனைகள் எல்லாம் மதுராந்தகம் இயேசுதாஸ் அப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இயேசு அறியாத அநேக மக்கள் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீங்களும் பார்க்கலாம், விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதில் தொடர்ந்து அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டு உங்க நண்பர்களுக்கு அதை அனுப்பலாம்.
நிறைய இந்த மாதிரி செய்திகளை நீங்க பார்க்கலாம், அநேகருக்கு அனுப்பலாம், அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே பேசிக்கிட்டே இருந்தேன், சாட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இயேசு வாழ வைப்பார், கவலைப்படாதீங்க. அவர் சொன்னாரு, சார் நான் தூங்கி 7 வருஷம் ஆச்சு. நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, எங்ககிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க, எங்க சர்ச்சிலலாம் ஆட்கள் இருக்காங்க. எங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்கார வச்சேன்னா அடுத்த செகண்ட் நீங்க தூங்குவீங்க. எங்களுக்கு கிருபை பெற்ற சிலலாம் சபையில் இருக்காங்க. முதல் சரணத்தில் கண்ணை மூடி இருப்பாங்க, 2ஆவது சரணத்தில் 3ஆம் வந்து போயிடுவாங்க. அதுவும் சகோதரிகள் முக்காடு போட்டாங்க, ஜெபம் பண்றாங்களா ஒண்ணுமே நமக்கு தெரியாது, ஆவியில நல்லா இருப்பாங்க. சார் 7 வருஷம், நீ 70 வருஷம் தூங்காதாலும் என்கிட்ட மருந்து இருக்கு சார், பயப்படாதீங்கன்னு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு சொல்லிட்டேன், இன்னைக்கு ராத்திரி நீங்க நல்லா தூங்குவீங்க, அப்படிதான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நல்லா தூக்கம் வரும். நான் எந்த இயேசுநாதரை பத்தி பேசுறேனோ அந்த இயேசு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவாரு. நான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க பிரச்சனையை மாற்றுவாரு. இயேசுவா எங்க வீட்டுக்கா வருவார்? அவர் புதுசு, ஒன்றும் தெரியல. எங்க வீட்டுக்கா இயேசுவா? இன்னைக்கு ராத்திரி இயேசு வருவார். நான் சொன்னேன், இன்னைக்கு ராத்திரி இயேசு உங்க வீட்டுக்கு வரலன்னா நாளைக்கு காலையில இந்த பைபிளை நான் கையில எடுக்க மாட்டேன். இப்படிதான் சொன்னேன், இந்த பைபிளை நாளைக்கு நான் கையில எடுக்க மாட்டேன். இயேசு உங்க வீட்டுக்கு வரல, நான் இந்த பைபிளை நாளைக்கு கையில எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவர் சொல்லிட்டு, பயப்படாதீங்க, தூக்கம் வரும், இயேசு உங்களை தொடுவார்னு சொல்லி ஒரு ரட்சிப்பின் ஜெபம் சொல்லி கொடுத்தேன். முழங்கால் போட சொன்னேன், மனைவி பிள்ளைகளோட முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிங்க, உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி ஒரு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் ஜெபத்தை சொல்லி கொடுத்தேன். சொல்லி முடிச்சுட்டு 9:15 எனக்கு பஸ், வேகமா 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வரேன். கடலூர் சென்னை 162 வந்து பஸ் ஏறி வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே ராத்திரி ஃபுல்லா எனக்கு தூக்கம் கிடையாது. இந்த பிரசவ வேதனையோட இருக்கிற அம்மா மாதிரி, ஆண்டவரே உங்களை நம்பிதான் சவால் விட்டேன், நீங்க அவனை பார்க்க போனேன், இவனை பார்க்க போனேன், இவரை விட்டுறாதீங்க, ஊரெல்லாம் அவரை பார்க்க, இவரை விட்டீங்கன்னு வைங்க, நாளை காலம் எங்கடா அவங்க இயேசுநாதர்னு கேட்பாரு. நான் பைபிள் எடுக்கணுமா வேணாமாங்கிறது உங்க கையில தான் இருக்குப்பா. ராத்திரி ஃபுல்லா தூங்காம ஜாமக்காரனை போல எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரை புரண்டு புரண்டு படுத்து காலையில எழுந்துட்டேன். எப்படி எழுந்து என்ன நடந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க சர்ச்சுக்கு பக்கத்துல இந்த பில்டிங் இந்த மாதிரி இடம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன மேடை இருந்துச்சு, இதை விட கொஞ்சம் உயரம் குறைவு. ஒரு பெர்மனண்டா சிமெண்ட் மேடை போட்டிருந்தோம் சர்ச் அந்த பக்கம், இந்த காலி இடத்துல. அப்ப நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், இது தெரு, அங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அங்க உட்கார்ந்து இருந்தா சரி இப்படியே வச்சுக்கோமே, மேடை இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். தெருவில் 8:45 இப்படி உட்கார்ந்து, காலாசிட்டே உட்கார்ந்து என்ன ஆச்சு தெரியல. 8:45 மணிக்கு வராரு, வந்துட்டாரு, மனைவி பிள்ளையோட கூட்டு வந்துட்டாரு. எனக்கு ஆர்வம் தாங்கல, ஸ்டேஜ்ல இருந்து அந்த சுவர்கிட்ட இருக்கிற கேட்டுக்கு நேரா கிட்ட ஓடி போய், சார் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இயேசு வந்தார். கையை தட்டி நல்லா சொல்லுங்க ஹalleluya, நல்லா கை தட்டி சொல்லுங்க ஓ ஹalleluya. இயேசு வந்தார் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி இயேசு வந்தாரு. நான் கேட்டேன், 7 வருஷம் தூங்கல நீல? செம தூக்கம், எங்க ஊர் பாஷையில செம தூக்கம். கர்த்தர் நல்லவர். அடுத்து என்ன? ஞானஸ்நானம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. என் இயேசு நல்லவர், நம்ம தெய்வம் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்ல, அவர் எவரையும் ஒதுக்குறது இல்ல. இந்த ராத்திரி வேளையில மந்திரம் சூனியம் எந்த பிசாசு போராட்டத்துல உங்க வாழ்க்கையில நீங்க சிக்கி இருந்தாலும் உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் இருக்கிறார். உங்கள் கை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். 10 பேர் தூக்கி யோசேப்பை குழியில போட்டாங்க, ஒருத்தர் தூக்குனார் பாருங்க, அவர்தான் இயேசு. எல்லாரும் சேர்ந்து தாவீதை பகைச்சாங்க, ஒருத்தர் தூக்குனார் பாருங்க, அவர்தான் இயேசு.